சீதா அடி பாவி நயமஞ்சிக்கு நச்சு பாம்பே காத்து இருந்து பொங்கலோ பொங்கல் அண்டு பொங்கல் 2 days கவுதான் நீ பெண்ணா அல்லது பேயா பேயோ பேய் நீ தாய் வயித்துல பிறந்தியா தெருவுல ஓடுற வெறி பிடிச்ச நாய் வயித்துல பிறந்தியா ஆமா சொரி புடிச்ச வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா பசுபாவி அம்மா வந்து சொன்னாதான் அம்மா இவன் வார்த்தைக்கு அம்மா அம்மா அம்மான்றானே பால் குச்சானா டேய் பாலை குச்சா நீ குடிக்க நினைச்சாலும் வராது ஐயோ குடிக்க வந்தா வாய் இத சுக்குதிரி முச்சி பத்தனா ஒண்ணுமே கிடையாது ஏன்டா அரிசி விற்க போனவங்களா அனைத்து வித்துட்டாங்களா பருப்பு விற்க போனவங்க பாக்கவே மாட்டாங்களா நான் பண்ண முடியும் சொல்லு பாப்போம் நான் என்னன்றனா ஒரு புத்தம் இங்க நடந்த விஷயத்தை என் அண்ணன் எடுத்து கூறி உன்னை நாட்டு விட்டு நீங்க சின்ன சின்ன வயது முதல் அயல்நாடு சென்று பட்டம் பிடித்து தாயகத்தில் விடுத்தீங்க அந்த அயல்நாட்டுல ஆணும் பெண்ணும் சேர்ந்த படித்த கல்லூரி அல்லவா அதனால உன சோதனை பார்த்தேன் நீ ஒரு டெஸ்ட் பண்ணப்பா தாரியே கைச்சு வைக்கிற தாயே சூப்பர் என்னடா தாலி கைடா நோம்பு கைடா இல்ல மாட்டு குத்துற மூடா கைடா நெச்சா கைதுக்கு நெச்சா மாட்டு குத்துற அதெல்லாம் டெக்னாலஜி மாறிடுச்சு அவ டெஸ்ட் பண்ணா தாலிக்கு மரியாதை இல்லாம வச்சிட்டீங்க ஏய் சட்டாப்பி ஒரு மவுத் இல்ல வா அதிகமா பேசுனா வீங்க போறோம் சுத்து எப்பா ஒரு டெஸ்ட் பண்ணப்பா ஆமாப்பா ஆமா நாங்களே வீட்ல டெஸ்ட் பண்ணுவோம் என்ன டெஸ்ட் யூரின் பிளட் மோஷன் டெஸ்ட் ஐயோ வீட்லயே பண்ணுவோம் நாங்க ஆமா மோஷன் டெஸ்ட் பண்ணுவா சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுவோம் உடலோட மகிமை நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் தக்காளி பழம் போல தளத்தள இருக்குது நான் வயிற்று ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு காலையில சொல்லுவேன் பின்னாடி காலையில வேலை நின்று சாம்பார்ல என்ன பீட்ரோடு கத்திரிக்காய் கேரட்டு சரி சரி அதெல்லாம் கடைசி வச்சிருக்கீங்க அது இப்படிய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் வாடி என்ற கோடி என்ற வசமாறி போய் விட்டேன் என்ன படைத்து விடுங்களா சத்தியமா இந்த உடலை விட்டு உயிர்ப்பித்தால் பிரிவே தவிர நீ நடந்த விஷயத்த யாருக்கும் சொல்ல மாட்டேன் இதுவே சத்தியம் அவர் தாசி அவர் உடைய தம்பி இப்படி ஒரு செயலை செய்வது என்று சிந்தித்து பாருங்கள் அண்ணா. நான் நிரபராதி அண்ணா, நான் குற்றமற்றவன் அண்ணா, குற்றமற்றவன் அண்ணா. அண்ணா சின்ன சிறு வயதில் நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், எவ்வளவு பாசத்தோடு வாழ்ந்தோம், அந்த பாசத்தையே மறந்து விட்டீர்கள் அண்ணா.
பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பது மெய் என்று கூறுவார்களே. அந்த தாசின் வார்த்தை கேட்டு ஐயோ, நம்ம பொண்டாட்டி தேடி அடிக்காத. நான் தானே ஃபர்ஸ்ட் போறேன். என் தெய்வமே என்ன ஞானமா பார்த்து உன் தம்பி என்ன கட்டி பிடிச்சி என் தம்பியோட நாசக்கார மோசக்கார சதிகாரடாய் இதுதான் எனக்கு படிச்சு அண்ணன் எப்ப சாமா சின்ன எப்ப காலியா வரணும். அட துரோகி, அட நயவஞ்சகா, அட நச்சு பாம்பே, நாடெல்லாம் நல்லவங்களா சாவு வருது. உனக்கு எப்படா வரும் அந்த நாள்? ஏய், அக்கறையே நீ பாடு, அக்கறையே வராது, அப்படியா? இந்த கொடுமையை தவறு செய்து விட்டார். என் மனைவியை அடைய நினைத்து விட்டார். இவனுக்கு தக்க தண்டனை பாவி. ஏய், ஏய், நீங்க இருவரும் அண்ணன் தங்கை தானே? ஏறிக்கடா அரிச்சாவலா. ஒரு பெண்ணாக பிறந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற முறை இருக்கிறது. உன்னை போல எப்படி வேணாலும் வாழலாம் நினைக்கிறேன். என் கஷ்டம், ஆமா. என் கை கஷ்டம், என் உடம்பு கஷ்டம், என் வாரல் கஷ்டம்டா. அடி பாவி. வாரல் என்ன ஒரு பா- பெண்ணாக பிறந்து விட்டால் வாய் கஷ்டம். தக்க பருவம் அடையும் வரை பெற்றெடுத்த தாய் தந்தைதான் சொந்தம். ஒரு ஆடவனை பார்த்து திருமணம் முடித்து வைத்தால் வாழ்நாள் முழுவதும் கட்டிய கணவன் தானே அந்த தாய் மட்டும் சொந்தம். அதெல்லாம் அந்த காலம்டா. இது இப்போ கண்டவனே. வாய் மூடு. திருவள்ளூர் வந்துக்கிறார் பாகர முதலையை செல்லாம். நியாயமும் தர்மமும் தளர்ந்து நிற்குதான். எந்த காலம் அது? அந்த காலம். நடக்கும், இப்போ நடக்கும். தர்மமே சூதாடி ராஜுக்கு போகும். எல்லா அதிசயத்தை நேரம் கண்ணுக்கு எதிர பார்க்கணும்டா. ஆமாண்டா. அது ஆமா, நடக்கும்டா. அவனை பார்த்து போய் வா. ஆமா, ஏய், ஏய், ஏய். அப்படியேடா. இதுவா வரலாம். என்னுடைய அண்ணனை திருமணம் செய்ததெல்லாம் நடிப்பா. அப்படியேடா. இந்த தாசியை கூட்டி கொடுத்துதான் என் நாட்டையே கெடுத்தியா. அவர் கூட்டி கொடுத்த மாமா, நான் டாபுரம் இன்னைக்கு கூட்டி கொடுக்க டாபர் தானா பேராகுது. ரேஷன் கடையில போடா. சக்க போடு போடு ராஜா, நம்ம காட்டுல பனி பெய்யுது. சக்க போடு போடு ராஜா, நம்ம காட்டுல பனி பெய்யுது. ஐயையைய, பய, பய. ஐயைய. ஐயைய, பய. என்ன? அப்படியே பேர்ல ஒதுங்கி வெதிட்டு உட்காந்துக்கிறாங்க. அட பாருங்களா. அம்மா. அடவா, எனக்கு நேர்ந்த நிலையை பார்த்தீர்களா அம்மா? அப்படியே தலையை போடு. ஐயோ,